கை டிசைன் தான். நம்மளோட மெத்தடு ஈஸி மெத்தடு லேஸ் வச்சு. ஆனா இது ஆரி ஒர்க்ல தான் பண்ணிருக்கிறாங்க. இது கொஞ்சம் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? என்னடா இவங்க சொல்றதெல்லாமே ட்ரெண்டுங்கிறாங்களே, நம்ம திறந்தா மட்டும் இன்ஸ்டாகிராம் ஒண்ணுமே வர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க எதை அடிக்கொருக்கா பாக்குறீங்களோ அதுதான் இன்ஸ்டாகிராம்லயும் ஆகட்டும் எல்லாத்துலயுமே வரும். நீங்க எதை ரிசர்ச் பண்றீங்களோ அதுதான் வரும். ஓகேங்களா? நான் வந்து பேசிக்லி டெய்லரிங், ஆரி ஒர்க், ஃபேஷன் இந்த மாதிரி பண்றங்காட்டி என்ற இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணா கார்டனிங் வரும், இந்த மாதிரி டெய்லரிங் சம்மந்தப்பட்டது அதுவே தான் வர்ற போது அப்போ எனக்கு வந்து அதோட ரிலேட்டிவாக எல்லாமே வரும் எனக்கு. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்ட்ரெஸ்டாக எது பார்க்கணும் அது வர்ற போது இப்போ என்ன ட்ரெண்டிங்ல ரொம்ப எல்லாம் பாப்புலராக போடுறாங்கிற அதை பார்த்து அதை எப்படி நம்ம ஈஸியாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மளோட வியூஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் ஐடியா பண்ணி அதுலேருந்து கேப்ச் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? இப்போ நேற்று எங்கள் பொண்ணு இது இது வந்து போயிட்டு இருக்குதுமா, பின்ட்ரெஸ்ட்ல நிறைய பேர் போட்டுட்டு இருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்டா ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு டிஃப்ரெண்ட் எதிர்பார்ப்பாங்க தெரியுங்களா ஒரு சில லேடிஸ். நான் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே நம்ம தனியாக தெரியணும், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், பார்க்குறவங்க இது என்னமோ பண்ணியிருக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி நம்மளை பார்க்கணும்னு நான் ரொம்பவே அந்த மாதிரி கண்ணோட்டத்தில் தான் எல்லாமே பண்ணுவேன். ஓகேங்களா? அந்த மாதிரி எல்லா பெண்களும் இருக்கணும்னு தான் எனக்கு ஆசை. ஒரு சில பெண்களை தான் அதை கேட்சப் பண்ணி, இன்னொரு சிலரெல்லாம் ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அதை அப்படியே விட்டடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. டிஃப்ரெண்ட் நாம வந்து ரொம்ப யூனிக் அப்படிங்கிறத நீங்க ஒவ்வொருத்தரும் அப்படி இண்டிவிஜுவலா நினைக்கணும். ஓகேங்களா? சரி, ரொம்ப கடி போடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த நம்ம எப்போ சொல்ற மாதிரியே இப்ப நம்ம போடுற எல்லா ஒர்க்குமே எல்போ தாமா. ஓகேங்களா? எல்போ வந்துமா ஒரு ஜோதிகா ஒரு படத்தை முதல்ல அதாவது கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு படம் முதல் வந்தாங்க தெரியுங்களா? அது என்னமோ நல்ல படம் பேர் தெரியல. அப்ப அந்த படத்துல அவங்க முதல்ல அவங்கதான் இந்த எல்போ வரைக்கும் பிளவுஸ் போட்டுட்டே இருந்தாங்க. அந்த காலத்துல இருந்திருக்குது. ஆனா ட்ரெண்ட் கொண்டு வந்தது ஜோதிகா மேடம். ஃபுல்லா காட்டன் சேரியே கட்டுவாங்க. அப்ப வந்து நான் நல்லா குட்டி கை தான் போட்டுருப்பேனுங்களா. அப்ப நான் பாத்தீங்கன்னா எனக்கு அந்த எல்போ வச்சு போடணும்னு ஆசை. ஆனா என்ற கைதான் நல்ல லெக்கு மாதிரி இருக்கிறங்காட்டி அது நம்மளால போட முடியாதுன்னு ஒரு ஏக்கத்தோடயே இருந்தேன். அப்புறம் எங்க பொண்ணு தான் சொன்னா, ஒண்ணுக்கு போட்டு பாருங்கம்மா அப்படின்னு. அவங்க தான் எல்லாத்தையும் தைரியம் கொடுக்குற மாதிரி அவங்க ஒண்ணுக்கு போட சொன்னாங்க. போட்டோன்னா அது கொஞ்சம் நல்லா இருந்தது. எங்க பாப்பா சொன்னாம உங்க கையும் கூட ரொம்ப ஃபேட்டா இருக்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது, அழகா இருக்குதுமா உங்க ஃபேட்டுக்கு, அது நல்லா இருக்குது அப்படின்னாங்க. உடனே அதுல இருந்து இப்ப வரைக்கும் ஃபுல்லாவே எல்போ வச்சு போடுறது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது. பழைய ஜாக்கெட்டுக்கு மட்டும்தான் இந்த பாதி வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? அதனால நான் சொல்லித்தரது எல்லாமே எல்போவுக்கு தான் சொல்லித்தர முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா எல்போல தான் உங்களுக்கு துணி நீளமா இருக்கிறங்காட்டி டிசைன்களை நல்லா கொடுக்கலாம். இந்த ஆஃப் ஹேண்ட்ல வந்து டிசைன் அதிகமா கொடுக்க முடியாது, ஹேங்கிங் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா நான் ப்ளூ கலர் சாரி, இது பாத்தீங்கன்னா நான் ரஃப்மா இதை நான் யூஸ் பண்ண போறது இல்லை. அதனால நான் ஒரே ஒரு கை தான் போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா நான் லைனிங் போட்டு அடிச்சு திருப்பி வச்சுட்டேன். ஓகேங்களா? இந்த பக்கம் அடிச்சுட்டேன், இந்த பக்கம் அடிச்சு திருப்பிட்டேன். ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இது கெட்டியா இருக்குது, சில்க். ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இது சென்டர் பாயிண்ட நல்லா நீங்க நேரா வச்சுக்கணும். நேரா வச்சுட்டு ஒரு நாச்சு கட் பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்ட்டுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கேல். ஓகேங்களா? நம்ம இது வந்து நம்மளோட ஹேண்ட். ஓகேங்களா? இந்த ஹேண்ட்ல பாத்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் மட்டும் லைட்டா கோடு போட்டுக்குங்க. கரெக்டா நம்ம டிசைன் போடுறோமான்ட்டு லைட்டா ரொம்ப லைட்டா போட்டுக்குங்க. அதே மாதிரி அடிப்பக்கமா போறதையுமே நீங்க கொஞ்சம் லைட்டாவே அதே கோடு போட்டுக்குங்க. ஓகேங்களா? அப்புறம் இதையுமே கொஞ்சம் லைட்டாவே கோடு போட்டுக்குங்க. அதாவது இந்த சென்டர்ல இருக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு வரும். இது நம்ம ஆரியில தான் அவங்க போட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம், நம்ம கீழ இருந்து இந்த அளவுக்கு. ஓகேங்களா? இந்த அதாவது இங்க சரிவா வச்சீங்கன்னா இந்த கோட்டுக்கு கட்ட வர்ற மாதிரி கோடு போட்டுக்குங்க. இப்படி ஒரு கோடு போட்டுக்குங்க. இது நீங்க டார்க்காவே போடலாம், தப்பில்லை. போட்டுட்டு இந்த கோட்ல இருந்து கொஞ்சம் இன்னி நல்லா தள்ளி வாங்க, ஒரு அரை இன்ச்சு. ஓகேங்களா? அரை இன்ச்சு தள்ளி வந்துட்டு அரை இன்ச்சு தள்ளி வச்சு அங்கிருந்து இப்படி இருக்க ஒரு பட்டையை போட்டுக்கு. ஓகேங்களா? இங்க போட்டாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த சென்டர்ல இருந்து, அதாவது இந்த இடத்துல சென்டர்ல இருந்து எந்த அளவு ஸ்கேல் வருதோ நீங்க இப்படி தூக்கி பிடிச்சிருங்க. ஓகேங்களா? தூக்கி பிடிச்சிட்டு நாம இங்க கோடு போடுறோம். ஓகேங்களா? கோடு போட்டுட்டு இந்த கோட்ல இங்கிருந்து அதே மாதிரி 1/2 இன்ச்சுக்கு தள்ளி வச்சு போடுறீங்க. ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இதோட அளவு கரெக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இங்கிருந்து இந்த கார்னர்ல இருந்து
இந்த கார்னர் ஓகேங்களா, இந்த கார்னரை மையமா வச்சுட்டு இங்கிருந்து நீங்க என்ன பண்றீங்க, ஒரு கோடு போடுறீங்க ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச் தள்ளி வச்சு ஒரு கோடு போட்டுக்கிறீங்க ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு டிசைன் வருது. இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டானதுமா. அதாவது எனக்கு ப்ராப்பரா வேணும் டிசைனு அப்படின்னு நினைக்கிறவங்க இங்க வரும். இது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து நான் மையமா வச்சு இந்த கார்னர் மையமா வச்சு போட்டுக்கிறேன். ஒரு 1/2 இன்ச் தள்ளி வச்சு போட்டுக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்ன் வந்திருக்குது ஓகேங்களா. இந்த டிஃப்ரெண்டான பேட்டர்ன் எப்படி வருதுன்னு இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ற பாத்துக்குங்க. முதல்ல சென்டர் பாயிண்ட் குறிச்சுக்குங்க ஓகேங்களா. அப்புறம் கீழே நம்மளுக்கு வர்ற இடத்த விட்டுருங்க. உங்களோட கை சுற்றளவு மட்டும் எவ்வளவு வருதோ அதை மட்டும் கரெக்டா கணக்கு எடுத்துட்டு இங்க ஒரு கோடு கட் பண்ணி எடுத்துக்குங்க. எடுத்ததுக்கு அப்புறம் இந்த கோடு நீங்க போட்டிருக்கிறீங்க தெரியுமா, இந்த கோட்டுக்கு நேரா முதல்ல நீங்க ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போடுறீங்க. இந்த ஸ்கேல் இங்கிருந்து போட்டு இங்க ஒரு கோடு போடுறீங்க. இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச் நல்லாவே நகர்த்தி ஒரு பிராக்கெட் போட்டுக்கிறீங்க. போட்டதுக்கு அப்புறம் அதே மாதிரி இந்த பக்கம் போட்டுக்கிறீங்க தெரியுங்களா, அந்த இது மையமா வச்சு நீங்க என்ன பண்றீங்க, இப்படி கரெக்டா வச்சு இப்படி போடுறீங்க கோடு. அதையும் ஒரு 1/2 இன்ச் தள்ளி வச்சு போடுறீங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இங்க ஒரு கோடு போட்டுக்கிறீங்க, இதே மையமா வச்சு போடுறீங்க. அப்புறம் இந்த கோட்டை மையமா வச்சு போடுறீங்க. இப்படி போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் பேட்டர்ன் கிடைச்சிரும். இப்ப நான் இது எப்படி ஆரி போடுற மாதிரியே லேஸ் வச்சு போடுறேன்றத காட்டுற பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து கோல்டன் கலர் த்ரெட் தான் எடுத்திருக்கிறேன் ஓகேங்களா. ஏன்னா கோல்டன் கலர் த்ரெட் போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த கோல்டன் கலர் தைக்கிற போது கரெக்டா இருக்கும். இப்ப எங்கிட்ட இருக்கிற லேஸ் இந்த லேஸ் இருக்குது, ஒரு யூனிக்கான லேஸ் தான் எங்கிட்டையும் இருக்குது. கூடிமான வரைக்கும் இந்த மாதிரி டிசைன் போடுற போது ஒரு 1/2 இன்ச் 3/4 இன்ச் இருக்கிற மாதிரியே லேஸ் எடுத்துக்குங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த டிசைன் முழுமையடையும். உங்களோட எல்போ வரைக்கும் வர்ற ஸ்லீவ் உங்களுக்கு நல்லா கை நீள வாக்குல இருந்ததுன்னா நீங்க 1 இன்ச்லயே லேஸ் எடுத்துக்குங்க. நான் இப்போ ஒரு 1/2 இன்ச் லேஸ் எடுத்துருக்கிறேன் ஓகேங்களா. இந்த மாதிரி லேஸ்ல எல்லா கலரும் கிடைக்குமா. இந்த மாதிரி இப்ப நிறைய டிசைன்கள்லாம் வந்திருக்குதுமா. நீங்க உங்க இஷ்டத்துக்கு எந்த லேஸ் வேணா எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இப்ப நான் வந்து தைச்சு காட்டுற பாருங்க. ஒரே ஸ்டிச்சிங் போட்டா போதுமா. கோல்டன் கலர் த்ரெட் எடுத்துக்குங்க. எடுத்துட்டு இப்போ இங்கிருந்து நேரம் நடுவுல வச்சுக்குங்கம்மா ஓகேங்களா. நடுவுல வச்சுட்டு டாட் அடிச்சுக்குங்க, நூல் தெரியாம இருக்கிறதுக்கு. கரெக்டா இப்படி சென்டர் வச்சுட்டுங்க. இப்போ நல்லா இது எடுத்துட்டு இப்போ இந்த இடத்த கட் பண்ணி விட்டுருங்க. நான் இது பாத்தீங்கன்னா நான் ரஃப்புக்கு தான் போடுறேன். நீங்க இந்த மாதிரி பாதியில நிக்க கூடாது, கொஞ்சம் தள்ளியே வரணும் ஓகேங்களா. அதையும் சொல்லிட்டு நான் ஏன்னா பிசிறு தட்டக்கூடாது. கடைசியில் இதெல்லாம் பண்ணி முடிச்சுன்னேன். இந்த பிசிறு வர இடத்துல நீங்க கம்மு போட்டுருங்க. அது அப்ப அது பிசிறு வராது ஓகேங்களா. இந்த லேஸை உள்ள விட்டுட்டு லைட்டா உள்ள விட்டுட்டு இங்கிருந்து இது ஆரியில பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா அழகா வருதுங்க. நீங்க ஆரியில பண்ணி ரிஸ்க் எடுத்துக்காம ஈஸியான மெத்தட்ல நீங்க பண்றது ஓகேங்களா. இப்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பீஸையுமே இதை லைட்டா உள்ள எடுத்து இது உள்ள பிளேஸ் பண்ணிட்டு இப்படி வச்சிடலாம். கையில போட்ட பாருங்க. இப்போ நம்ம ஆரி ஒர்க்கோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இந்த கையில நம்ம சாதாரண ஒரு லேஸ் வச்சு நான் இது போட்டிருக்கிறேன். ஆரி ஒர்க் எஃபெக்ட் வந்திருக்குது பாருங்க. அந்த நீங்க தேர்ந்தெடுக்கிற லேஸ்ல தான் இருக்குது உங்களுக்கு. இது பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது இந்த டிசைன். அடுத்த வீடியோவில் இதை விட சூப்பரா உங்களுக்கு இதே மாதிரி லேஸ் வச்சு ஈஸியா ஓகேங்களா
ஈஸியாக உங்களுக்கு போடுற அதே சமயத்தில் நீங்கள் ப்ளவுஸ் செலெக்ஷன் பண்ணுறதுலேயும் இருக்குது, இந்த லேஸ் செலெக்ஷன் பண்ணுறதுலையும் இருக்குது. இந்த கோடுகளை மட்டும் கரெக்டாக போட்டிங்கன்னா இது சூப்பராக யூனிக்காக வரும். ஓகேங்களா?